ஹலோ வீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நோட் வோல்டேஜ் அனாலிசிஸ் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் இந்த மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து நான் எதை மேஜராக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கேசிஎல் கான்செப்ட், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ நமக்கு நோட்னா என்னன்னு தெரியும். டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதை தான் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளத்தில் எத்தனை நோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் நோட் and this is another node, third node, and it is the fourth node. Okay, now you see this. ஆக்சுவலி இந்த நோட் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்து எல்லா எலமெண்ட்டும் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதுவும் வந்து ஒரு நோடுன்னு சொல்லுவோம். ஸோ எப்போதுமே இந்த ரெஃபரன்ஸ் இதை தான் ரெஃபரன்ஸ் நோட்னு சொல்லுவோம். கீழே இந்த வோல்டேஜ் சோர்ஸோட இந்த பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கல எல்லா எலமெண்ட்ஸும் ரெஃபரன்ஸ் நோட்னு சொல்லுவோம். இது கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கிரவுண்ட் அப்படின்னா இதோடைய பொட்டன்ஷியல் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோடல் மெத்தட் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஏதாவது ரெண்டு நோடுக்கு அக்ராஸ்ல தான் வோல்டேஜ் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாயிண்ட் இருக்குன்னா, ஸோ இந்த பாயிண்ட்க்கும் என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இது எல்லாமே காமனாக கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு அக்ராஸ்ல நான் என்ன பண்ணணும், வோல்டேஜ் வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ரெண்டு பாயிண்ட்டுக்கு அக்ராஸ்ல தான் என்னால் வோல்டேஜ் வந்து செக் பண்ண முடியும். சொல்லது புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோடுக்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜஸ் இருக்கு, இதை தான் வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த நோடல் மெத்தட்ல கேல்குலேட் பண்ண போறேன். சொல்லது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நீங்க எந்த நோட்ல இருக்கீங்களோ அந்த நோடு தான் வந்து ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெர் ஆர் இப்போ காலேஜ்லேயே வந்து நமக்கு ஒரு ரெண்டு விதமான கோஷ்டிகள் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கல்ச்சரல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இல்ல எங்களுக்கு டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் லைக் சிம்போ இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் இருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து கல்ச்சுரல்ஸ் கேங்ல இருந்தா என்ன பண்ணுவோம், வாட் வி டூ, எங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து சிம்போ கேங்க்ல நம்மளை சேர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வேற வழி இல்லை, எங்களுக்கு சிம்போ தான் வேணும்னு கேட்போம். ஸோ இப்போ நான் எந்த லொக்கேஷன்ல இருக்கேனோ அதை பொறுத்து என்னுடைய தாட் வந்து நம்ம அதை அதை பேஸ் பண்ணி தான் ஓடுவோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இப்போ நோடல் அனாலிசிஸ்னு வரக்குள்ள நான் எந்த நோட்ல இருக்கேனோ அந்த நோடு தான் எனக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. தட் மீன்ஸ் அந்த நோடு தான் ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கு, மற்ற நோட்லாம் எனக்கு லோயர் பொட்டன்ஷியல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங். புரியுதுங்களா? எப்போதுமே வந்து கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா, கரண்ட் ஃப்ளோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து சரிங்களா லோயர் பொட்டன்ஷியல் இந்த டைரக்ஷன்ல தான் எனக்கு என்னவாகும், ஃப்ளோ ஆகும். லைக் சிமிலர் டு வாட்டர், சிமிலர் டு வாட்டர். ஸோ தண்ணி வந்து என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேடான பகுதி இருந்ததுன்னா சரிங்களா, இந்த மேடான பகுதியில இருந்து பள்ளமான பகுதிக்கு தான் வந்து என்னவாகும், எனக்கு தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த தண்ணி ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த ஸ்பீடு மற்ற கவுண்ட்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா இந்த ஹைட் டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஹைட் அதிகமான டிஃபரன்ஸ்ல இருந்ததுன்னா தண்ணி அதிகமான ஸ்பீட்ல எனக்கு ஃப்ளோ ஆகும். சரிங்களா? கம்மியான ஹைட்டா இருந்ததுன்னா கம்மியான அமௌண்ட்ல தான் தண்ணி வந்து எனக்கு ஃப்ளோ ஆகும். சிமிலர்லி என்னுடைய கரண்ட் ஃப்ளோ வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த வோல்டேஜ். அப்போ இது வந்து 0.1ன்னு வச்சுக்கலாம், இது 0.2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் V1, இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் V2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா அதோடைய கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இது வழியா போகக்கூடிய இந்த கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது எது லிமிட் பண்ணும்னா, இப்போ நார்மலா அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னா, இப்போ நடுவுல இதுலேருந்து அங்கங்க கல்லு, பாறை ஏதாவது இருக்கும். இப்போ தண்ணி இதில போகக்குள்ள இதில மேல படுது. சரிங்களா? அப்ப அந்த ஒரு அதோடைய அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னவாகும், அந்த வாட்டருடைய ஸ்பீட வந்து கம்மி பண்ணலாம். அதுபோல இங்க இந்த 2 நோடுக்கு நடுவுல போகக்கூடிய கரண்ட்ட லிமிட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் என்னன்னா, அந்த 2 நோடுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன பண்ணும், இந்த கரண்ட்ட வந்து லிமிட் பண்ணும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ல ஆல்ரெடி எனக்கு வோல்டேஜ் தெரியும். ஏன்னா இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் VAன்னு குடுத்துட்டான். அப்ப இதுல நான் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுங்கிற நெசசிட்டி இல்ல. அதே மாரி இந்த பாயிண்ட்லயும் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு வோல்டேஜ் குடுத்துட்டாங்க. விச் இஸ் நத்திங் பட் VB. இப்ப இத விட்டுட்டு மீதி இருக்கிற நோட்ல மட்டும் நான் அப்ளை பண்ணா போதும். சரிங்களா? எனக்கு நோடல் அனாலிசிஸ்ல நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்டின்னா, விச் இஸ் ஈக்குவல் டூ n-1. ஹியர் n இஸ் நத்திங் பட் மை நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஏன் -1 போடுறோம்னா, இந்த ரெஃபரன்ஸ் நோட நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? அதனால n-1 வருது.
பட் ஆக்சுவலி இங்க வந்து இந்த நோடுக்கு எனக்கு வோல்டேஜ் குடுத்துட்டாங்க. இங்கேயும் நோட் வந்து வோல்டேஜ் குடுத்துட்டாங்க. அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப மீதி இருக்கிற நோட் பார்த்தோம்னா, எனக்கு அன்னோன் எத்தன இருக்கு? 1, 2, 3 நோட் இருக்கு. சரிங்களா? 3 நோட்ல 1 நோட் நான் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன்னா ரெஃபரன்ஸ் நோட். இப்போ மொத்தம் எனக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலே இந்த நோட் 1, நோட் 2 வந்து என்னால கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்ஸ் தான். இப்போ இந்த டயகிராம்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இப்ப இந்த நோட் 1ங்கிறத நான் வரையிறேன். ஸோ நோட் 1க்கான டயகிராம் இதுதான். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் தான் 1. இப்ப நான் இத V1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து VA எனக்கு தெரிஞ்சது. அதே மாரி இங்க இருக்கிறது எனக்கு அன்னோன் பாராமீட்டர்ஸ் V2. இங்க நடுவுல இருக்கிறது R2, இங்க இருக்கிறது R1, இங்க இருக்கிறது R4. ஓகே. ஸோ இப்ப இந்த பாயிண்ட்ல தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டேபிளா நின்னுட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். ம். ஸோ இதுதான் வந்து எப்பவுமே ஹையர் பொட்டன்ஷியல். அப்ப என்னுடைய கரண்ட் என்னவாகும் அப்டின்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். இங்க போறது I1ன்னு வச்சுக்கிறேன். இங்க போறது I2ன்னு வச்சுக்கிறேன். இங்க வர்றது I4. ஏன்னா எனக்கு இங்க R1, R2, R4 குடுத்துருக்கனால அந்த நோட்டேஷன நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இந்த இடத்துல கரண்ட் I1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கரண்ட் ஃப்ளோ இஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்ப நான் எங்க இருக்கேன்? V1ல தான் இருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய ஹையர் பொட்டன்ஷியல். அப்ப எனக்கு எப்படி வரும்னா V1 மைனஸ் VA. இத லிமிட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் என்னது? I is equal to V by R எனக்கு தெரியும். அப்ப லிமிட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 பொட்டன்ஷியலுக்கு நடுவுல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்னது? R1. இதுதான் I1 உடைய வேல்யூ. சரிங்களா? நான் ஏன் டைரக்ஷன் இப்படி போட்டிருக்கேன்னா, எப்போதுமே கரண்ட் வந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த நோட்ல இருந்து எல்லா கரண்ட்டும் வெளிய போற மாரி போட்டிருக்கேன். அண்ட் சிமிலர்லி I2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? விச் இஸ் நத்திங் பட் V1 மைனஸ் V2 டிவைடட் பை R2. அண்ட் சிமிலர்லி I4 which is equal to V1 மைனஸ் இது வந்து கிரவுண்ட். கிரவுண்டோட பொட்டன்ஷியல் எப்போதுமே 0ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப மைனஸ் 0ன்னு போட்டுக்கணும். டிவைடட் பை R4. சரிங்களா? தட்ஸ் ஆல். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது வந்து எனக்கு நோடு. KCL எல்லா கரண்ட்டும் வெளிய போகுது. அட் எனி ஜங்ஷன் த சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட்ஸ். சரிங்களா? இங்க எல்லாமே வந்து அவுட்கோயிங் கரண்ட்ஸ் தான். அப்ப எல்லாமே வந்து ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? ஈக்குவல் டு 0ன்னு வரணும். சரிங்களா? ஏன்னா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஐசின்னு போட்டுக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட்ஸ். இன்கமிங் 0. சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரணும்? 0ன்னு வரணும். அப்ப V1 மைனஸ் VA டிவைடட் பை R1 பிளஸ் V1 மைனஸ் V2 டிவைடட் பை R2 பிளஸ் V1 டிவைடட் பை R4. அந்த 0 நான் எலிமினேட் பண்ணிட்டேன். விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து நான் பிரிச்சிடுறேன். பிரிச்சா கிடைக்கும் V1 1 by R1 plus 1 by R2 plus 1 by R4. Okay. Minus V2 into 1 by R2 which is equal to VA. இது வந்து நமக்கு தெரிஞ்ச known value divided by R1. இதை வந்து equal to கொண்டு வந்துட்டேன். This is my equation number 1. Okay. And similarly for second node, it should be like this. Here it is. This point is V1 and this is V2 and this is I think VB. Yeah, R3, R2, R5. This is R3, this is R2, this is R5. So now you are standing here. So this node is at higher potential so that the current will flow from higher potential to lower potential. அதனால current flow இங்க இருக்கும். I put I2. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். So this is I3 and this is I5. We know that this is ground, so it is maintained at 0 volt. சரிங்களா? இப்போ நம்ம எழுதணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? We know that sum of incoming current is equal to sum of outgoing current. இங்க incoming current எதுவுமே கிடையாது. So equal to 0. அப்போ outgoing current மட்டும் நான் ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? V2 minus V1 divided by R2 plus V2 minus VB divided by R3. Okay. Plus V2 minus 0 divided by R5 which is equal to 0. If I rearrange all those things, minus V1 into 1 by R2 plus V2 into 1 by R3 plus R2 1 plus 1 by R3 plus 1 by R5 which is equal to, here VB is constant, equal VB divided by R3 அப்படின்னு வரும். Equation number 2.
If I solve this equation 1 and 2, okay, I get the answer. V1 equal to V2 equal to என்னங்கிறத என்னால find out பண்ண முடியும். I hope it is very well clear. Okay. So நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல இந்த நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.